So good afternoon, myself Praveen. Welcome to Tamil Engineering Academy. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த 2026ல வரப்போற அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன அண்ட் அந்த எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்றது, பர்டிகுலரா நம்ம ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் டிஎன்இபி ஏஇ எப்போ வரும், ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்றது, ஸோ அதை பத்தியான குவரிஸ் நிறைய இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசிக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எலிஜிபிள், ட்ரிபிள்இஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, ஸோ அதை பத்தியுமே ஒரு பேசிக் ஐடியா இல்லாம இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்லப்பா, ஸோ ஒரு சிலருக்கு இன்னும் அதுல கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பிகினிங்கா நம்ம அது என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, டிஎன்பிசியில இப்போ சிலபஸுமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சில புது ஏஜென்சிஸ்லாம் ஆட் ஆயிருக்கு. லைக் தமிழ்நாடு எலக்ட்ரானிக் கார்பரேஷன் லிமிடெட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து ட்ரிபிள்இ அண்ட் இசி ரெண்டு பேருக்குமே ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ அதை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி புது புது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ பிகினிங்கா இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்குள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிள், என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிதானப்பா? ஸோ நம்ம சைட்ல எல்லாம் கிளியரா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். எஸ், நம்ம சைட்ல எல்லாமே கிளியரா இருக்கு. வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் ட்ரிபிள்இ ஸ்டூடெண்டா நீங்க, ஸோ ஃப்ரெஷரா, ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அண்ட் அந்த எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் கோட்ல நடக்க போகுது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஏன் சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்றேன்னா, சப்ஜெக்ட் கோடுன்றது தான் சிலபஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் ஒவ்வொரு பர்டிகுலர் சிலபஸ்ல நடக்கும். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் சிலபஸ்ல நம்ம அந்த எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, ஸோ நீங்க வந்து ஒரு பிஇ ஆர் பிடெக் ட்ரிபிள்இ முடிச்சுட்டு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரிஞ்ச டிஎன்இபி, ஓகேங்களா, தமிழ்நாடு ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ டிஎன்பிடிசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ட்ரிபிள்இ எடுக்கிறாங்க. ஸோ ஏஇ வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சப்ஜெக்ட் கோட் 400 அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கோட்ல தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அதே மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்ல இருந்து. ஸோ இந்த ரீசன் எக்ஸாம்ஸ்ல கூட இந்த போஸ்ட் வந்து ஒரு 5 வேகன்ட் கிட்ட இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதை தவிர்த்துட்டு ஸோ இந்த சப்ஜெக்ட் கோட் 400ல நடக்கிற எக்ஸாம்ஸ் இந்த 2 எக்ஸாம்ஸ். ஸோ அது இல்லாம நம்ம இந்த சிமான் கார்பரேஷன்ஸ்ல, ஸோ அதுல எல்லாமே நமக்கு இந்த 400 தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல்சோ 400 சப்ஜெக்ட் கோடு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இப்போ வந்து தமிழ்நாடு எலக்ட்ரானிக் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு ரெக்ரூட்டிங் ஏஜென்சி இப்போ டிஎன்பிசியில வந்து சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள்இயும் இசியும் ரெண்டு பேருமே காமனா எலிஜிபிள்ப்பா. ஸோ அது இல்லாம இதே சேம் சிலபஸ் தான் என்னோட பிடபிள்யூடியோட சேம் அதே சிலபஸ் தான் இதுக்கும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பிடபிள்யூடி சிலபஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், போன இயர் டிஎன்பிசியில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதே 514 அந்த சப்ஜெக்ட் கோடு தான் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெடுக்குமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு பிலோ 10 வேகன்சிஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து ஹெச்ஆர்என்சிலையோ பிடபிள்யூடிலையோ ஒரு மைனர் வேகன்சிஸ் வேணும் கிரியேட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இயர் வந்து மேபி அரௌண்ட் ஒரு 20 வேகன்சிஸ் வந்து காமனா இசிக்குமே வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சிஸை பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்ம டிஎன்பிடிசிஎல் அதாவது இபிக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ ஏஜ் லிமிடேஷன் கிரைட்டீரியா ஏஇக்கு இருக்கு. ஸோ டிஎன்இபில ஏஇ ஆகணும் அப்படின்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 32 வயசு, அண்ட் பிசி எம்பிசியா இருந்தா 34 வயசு. அடுத்ததா எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிஸா இருந்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் நமக்கு ஏஜ் கிரைட்டீரியாஸ் இருக்கு. சரிங்களாப்பா? ஸோ அதுக்கப்புறமா நமக்கு நார்மலா தெரியும், என்னோட டிஆர்பியில நமக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல, பாலிடெக்னிக் காலேஜ்ல லெக்சரர் போஸ்டும், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சரர் போஸ்டும் எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒன்லி எம்டெக். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எம்டெக் ஆர் எம்இ முடிச்சிருக்கணும். ஸோ மற்றது எல்லாமே பிஇக்கான போஸ்ட் தான். சரிங்களா? மற்ற எல்லாமே நீங்க பிஇ படிச்சிருக்கீங்கன்னா ஸோ அவங்க எல்லாம் எலிஜிபிள். ஸோ அடுத்ததா இது வந்து ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்க்கும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜர்ல, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்ல அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்டா, டெப்யூட்டி மேனேஜரா, ஸோ தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன்ஸ்ல, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அண்ட் சப்ஜெக்ட் கோட் வந்து இதுக்கு வந்து 400 அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்றது ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகலாம் அப்படின்றதுக்காக சொல்றேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏஇ அதாவது பிஇ பிடெக் முடிச்சிருந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிப்ளமோ ஐடிஐ கூட முடிச்சிருக்காங்கல்ல. ஸோ அப்போ அவங்க வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு. ஸோ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு என்ஜினியரா போஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ வதர் நீங்க டிப்ளமோவா முடிச்சிருக்கலாம், இல்ல நீங்க பிடெக் முடிச்சிருக்கலாம், இல்ல சார் நான் வெறும் ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நமக்கு நிறைய வேகன்சிஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அந்த வேகன்சிஸ் வந்து நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா நெக்ஸ்ட் இயர் ஒரு நல்ல ஜாப்ல லேண்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை நீங்க ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவர்மெண்ட்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறமா தான் நம்ம அந்த எக்ஸாம் வந்து எது ஃபோக்கஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிப்ளமோ லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம நமக்கு தெரியும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் விச் இஸ் டிஏ, நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ கரெக்டுங்களா? ஸோ டிஎன்இபில டிஏ. அது மட்டும் இல்லாம டெஸ்டர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ்லயும் எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்லயுமே டெஸ்டர் அப்படின்ற ஒரு வேகன்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டிப்ளமோ லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ். இது தவிர்த்து நிறைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க டிப்ளமோ லெவல்ல. ஸோ அவங்க எல்லாருமே என்ன சப்ஜெக்ட் கோட்ல எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா 446 அப்படின்ற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் கோட்ல எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அடுத்ததான் நீங்க வந்து ஐடிஐ வயர்மேன் ஆர் எலக்ட்ரீஷியன் ட்ரேட் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குப்பா. ஸோ இந்த முறை நம்ம அந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் டிஎன்இபியில எடுத்திருப்பாங்க. ஸோ அப்கமிங்லயுமே கண்டிப்பா இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டும் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க டிப்ளமோ அண்ட் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ப்ரிப்பரேஷன்ஸை கண்டினியூ பண்ணுங்க. வெறும் ஏஐ தான் எடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ டிஏ அப்கமிங் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டிஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன சப்ஜெக்ட் கோட் அப்படின்னா, அதாவது ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னா 590. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் இயர் எழுதிருந்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். ஸோ ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு புது நியூ ஜாயினியா இருக்கீங்க, நியூ ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு அதை பத்தியான ஒரு பேசிக் ஐடியா இருக்காது. ஸோ அதுக்காக நான் எல்லாருக்குமே காமனா சொல்றேன். சரிங்களா? ஸோ அப்போ பிஇ முடிச்சவங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அப்புறமா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இருக்கு. டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ கரெக்டுங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஈசிக்குமே நம்ம ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஈசி ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தமிழ்நாடு லிமிடெட்ல வந்து ஸோ ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து மினிமலா வரப்போகுது. ஸோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஏஇ பிடபிள்யூடி அண்ட் ஹெச்ஆர்என்சில நமக்கு ஏஇ இருக்கு. ஸோ இது ஆல்ரெடி தெரியும். இது எல்லாமே 514 அப்படின்ற ஒரே ஒரு சப்ஜெக்ட் கோட்ல தான் நடக்க போகுது. ஸோ ஈஸி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஸோ முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ அதாவது நீங்க வந்து இந்த 514 அப்படின்ற அந்த சிலபஸை தான் ஃபாலோ பண்ணணும். மோஸ்ட்லி இதுல வந்து உங்களுக்கான ஈஸி சிலபஸும் அண்ட் ட்ரிபிள் சிலபஸும் கம்பைண்டா தான் இருக்கும். இதை தவிர்த்து ஒரு ஈஸி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்ச அதே பாலிடெக்னிக் எக்ஸாம்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? டிஆர்பியில நடத்துற பாலிடெக்னிக் லெக்சரர் அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரர் இந்த 2 ஜாப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டுல மட்டுமே நடத்துறாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இப்போ நமக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸும் டிஎன்பிசி தான் நடத்துறாங்க. அந்த டிஎன்பிசி என்ன எக்ஸாம் பேட்டர்னை வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பேசிக் ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். ஒன்ஸ் அகைன் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்னும் முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த ஏஇயா இருக்கட்டும், டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருக்கட்டும், ஆர் ஃபீல்ட் அசிஸ்டண்டா இருக்கட்டும், ஸோ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ கரெக்டுங்களா? தட் இஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம்ஸ் தனியா நடக்கும்பா. ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எஸ் இது ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸாம், 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 ஹவர் எக்ஸாம். ஓகேங்களா? 3 ஹவர்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்கல்ல. ஸோ 200 கொஸ்டின்ஸ் இருக்கும் பேப்பர் 1ல.
ஓகேங்களா. அந்த 200 கொஸ்டின்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, கரெக்ட்டுங்களா. இது எலிஜிபிள் நேச்சர் தான். ஸோ நீங்க வந்து 100க்கு 40 கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை எடுக்கணும்னா 40 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஓகேங்களா. அண்ட் அகைன் தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பேப்பர் 1ல பார்ட் ஏ. ஓகேங்களா. 200 கொஸ்டின் இருக்கு இல்ல பேப்பர் 1ல. ஸோ அதுல வந்து 100 கொஸ்டின் பார்ட் ஏவான தமிழுக்கு இருக்கு. ஸோ அந்த தமிழோட கொஸ்டின்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலுமே அதை வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு எலிஜிபிள் பேப்பர் மட்டும்தான். அதனாலதான் இங்க தமிழ் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே. அடுத்ததா இந்த பார்ட் பி ஒரு 100 கொஸ்டின்ஸ். சரிங்களா. இது வந்து 100 கொஸ்டின்ஸ். இதுதான் ஜிஎஸ். ஸோ திஸ் இஸ் பார்ட் ஏ, திஸ் இஸ் அ பார்ட் பி. ஓகேங்களா. அப்ப இந்த பார்ட் பி பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ் தான் அவங்க வேல்யூவேஷன்ஸ்க்கு எடுத்துப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மெரிட் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது பேப்பர் 1. இது ஒரு 3 hour எக்ஸாம். இது ஒரு ஃபேஸா நடக்கும். எய்தர் மார்னிங்ல நடக்கலாம் இல்ல வேற ஒரு நாள் நடக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததா இதுக்கப்புறமா இன்னொரு எக்ஸாம் எழுதுவோம். வாட் எவர் ஏஇயா இருந்தாலும் சரி, டிஏவா இருந்தாலும் சரி, ஃபீல்ட் அசிஸ்டண்டா இருந்தாலும் சரி, 2 எக்ஸாம் எழுதுவாங்க. சரிங்களா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 2 எக்ஸாம் தனியா எழுதணும். ஒன்னு பேப்பர் 1, இன்னொன்னு பேப்பர் 2. பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டியும் இருக்கும், ஜிஎஸும் இருக்கும். ஓகேங்களா. பேப்பர் 2ல ஒன்லி டெக்னிக்கல் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. ஏஇ எக்ஸாம்னா ஏஇக்கு உண்டான சப்ஜெக்ட் கோட்ல டெக்னிக்கல், டிஏ எக்ஸாம்னா டிஏக்கான சப்ஜெக்ட் கோட்ல டெக்னிக்கல். ஸோ அதுக்கப்புறமா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட்கான டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படும். ஓகேங்களாப்பா. ஸோ அதுவுமே 200 கொஸ்டின்ஸ் தான். பேப்பர் 1லயும் நமக்கு 200 கொஸ்டின்ஸ் தான், பேப்பர் 2லயும் நமக்கு 200 கொஸ்டின்ஸ் தான். சேம் 3 hour எக்ஸாம்ஸ் தான், 200 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஓஎம்ஆர் நடக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கும். சரிங்களா. ஏன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு காமனா நடத்துவாங்க, அதனால ஓஎம்ஆர் இருக்கும். ஸோ அடுத்ததா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அது சப்ஜெக்ட் ஓரியன்ட் தான். ஸோ ட்ரிபிளிக்கு தனியா ஒரு நாள் நடக்கும், டிசிக்கு ஒரு நாள் நடக்கும், சிவில் அண்ட் மெக்கானிக்கல்ஸ்க்கு தனித்தனி நாள்ல நடக்கும். அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் இந்த வேகன்சிஸ் எல்லாமே இதே பேட்டர்ன்ல தான் ஃபில் பண்ண போறாங்க. ஓகேங்களா. நீங்க எந்த எக்ஸாம் இதுல வந்து எந்த எக்ஸாம் எழுதினாலும் இதே பேட்டர்ன் தான் இருக்க போகுது. அப்ப இந்த பேட்டர்ன்றது காமன்ல. ஸோ அடுத்ததா இப்போ இந்த எக்ஸாம்ஸ் இந்த பேட்டர்ன்ல தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எப்படி கிளியர் பண்றது? இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா, சரி இப்பதான் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இல்ல காலேஜ முடிக்க போறேன், ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸாம்ஸ் பத்தியுமே கேட்டது இல்லை, எனக்கு 0 நாலேஜ் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்ப்பா. ஸோ அதை வந்து ப்ராப்பரா பிளான் மட்டும் பண்ணா போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த பிளானிங் ஒர்க் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ ஃபவுண்டேஷனா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிகினிங் லெவல்ல நம்ம என்ன பண்ணணும். ஸோ அடுத்ததா ஒரு கொஞ்சம் நாள் படிச்சுட்டேன் சார், ஒரு 3 months நான் படிச்சிருக்கேன். ஸோ படிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், இதுல வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ஐடியா இருந்துச்சுனாலே ஈஸியா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள போகலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை நம்ம 2 ஃபேஸா பிரிக்கிறோம்ப்பா. ஓகேங்களா. ஒரு ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பரேஷனுக்காக உள்ள வராரு. ஸோ இப்போ அந்த ஆஸ்பிரண்ட் கண்டிப்பா இந்த 2 ஸ்டேஜ்ல தாண்டி தான் போகணும். ஓகேங்களா. இதுல ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் வீக்கரா இருந்தாலும் ஸோ அடுத்த ஸ்டேஜ் கண்டிப்பா அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபேஸஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இதை 2 ஸ்டேஜா நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ஆர் ஃபவுண்டேஷன் ஃபேஸ், இன்னொன்னு பிராக்டிஸ் ஆர் ரிவிஷன் ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் ஃபேஸ் இல்லைன்னா அந்த பிராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் ஃபோர்ஸ்ன்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் ஃபேஸ் இருந்துட்டு அந்த பிராக்டிஸ் அண்ட் ரிவிஷனை ப்ராப்பரா எடுத்துக்கலன்னா அதுவுமே கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிகினரா ஒரு ஆஸ்பிரண்ட் இந்த ஃபவுண்டேஷன் ஃபேஸை ப்ராப்பரா பண்ணி தான் ஆகணும்ப்பா. ஸோ யார் ஒருத்தர் வந்து அந்த ஃபவுண்டேஷன் ஃபேஸை கரெக்டா கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ரிவிஷன் அண்ட் பிராக்டிஸ் ஃபேஸ்ல வந்து அவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்காது. ஓகேங்களா. ஒன்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் ஃபேஸை நீங்க கிளியரா பண்ணிட்டீங்கன்னா ஸோ அடுத்தடுத்த ஃபேஸஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் இதுலயே நம்ம லேக் ஆனோம், ஃபவுண்டேஷனே நம்ம சரியா போடாம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிராக்டிஸ் ரிவிஷன்ன்றது முன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்காது, நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் ஃபேஸ் அப்படின்னா
ஸோ எந்த ஒரு எக்ஸாமுக்குமே இது பொருந்தும்பா. ஓகேங்களா, வாட் எவர் இது வந்து ஏஇக்கு தான் பொருந்தோம்னு இல்லை, என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எந்த ஒரு கேட் எக்ஸாம்ஸ்க்குமே பொருந்தோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஒவ்வொரு ஃபேஸ்ல நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா டே டு டே லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்ன எக்ஸாம்னா இருக்கட்டும் சிலபஸை எடுக்கிறோம். ஓகேங்களா, அந்த சிலபஸை பர்டிகுலர் எந்த ஒரு வெப்சைட்டோ அந்த எந்த ஒரு எக்ஸாம் ஏஜென்சியோ அதோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸை டவுன்லோட் பண்ண உடனே எப்பவுமே சிலபஸ் நமக்கு தெரியும் வேஸ்டா தான் இருக்கும். ஸோ பார்த்த உடனே நிறைய பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே பார்த்தாதான்ப்பா பெருசா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட்டா கட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு யூனிட்டா அந்த சிலபஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒவ்வொரு நோட் நம்ம போடுறோம்ல, அந்த நோட்டோட லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் பேஜோட லெஃப்ட் சைட்ல அந்த சிலபஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிரேக் அதுதான் பண்றோம். சிலபஸை 10 சாப்டரா இருக்கு. ஓகே, அந்த 10 சாப்டரை ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிரேக் பண்ணி ஒவ்வொரு சாப்டரா பிரிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்ததா அந்த ஒவ்வொரு சாப்டரையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஈச் சாப்டரையுமே கான்செப்ட் பேசிஸ்ல பிரிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா ஸோ நம்ம வந்து ஆம்பிளிஃபயர் அப்படின்னா ஆம்பிளிஃபயர் ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறமா ஆசிலேட்டர்னா ஆசிலேட்டர் ஒரு கான்செப்ட். ஸோ அது மாதிரி என்னோட வேற யூனிட்ஸ்லயுமே அதே மாதிரி காமனா பொருந்தும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிலபஸை பிரேக் பண்ணுங்க. வாட் எவர் எக்ஸாமா இருக்கட்டும் சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஸோ யூனிட் வைஸா பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா டாபிக் வைஸா ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸோ டாபிக் வைஸா ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அதுக்கு கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல நமக்கு நாலேஜ் வந்து வளர்த்துக்கணும். கரெக்டா, அந்த வாட் எவர் நீங்க வந்து யூனிட் வைஸா பார்க்காதீங்க, ஒரு டாபிக் வைஸா பண்ணுங்க. இந்த விஷயத்த ஒரு டாபிக் வைஸா நீங்க பண்ணி தான் யூனிட்டா நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்போ அந்த ஒரு டாபிக்கை நீங்க படிக்கிறீங்க. ஸோ அந்த டாபிக்ல நமக்கு நாலேஜ் இல்லைன்னா பொதுவா அந்த நாலேஜ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, ஏதாச்சும் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் லைக் மேடிசியோ ஏசோ வாட் எவர். ஓகேங்களா, ஸோ அன்அகாடமியோ இதெல்லாம் நல்ல இன்ஸ்டியூட்ஸ் தான். ஸோ இதோட மெட்டீரியல்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ அந்த மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல்ஸை பிளைண்டா ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வாட் எவர் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குங்களா, ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்க பிடிஎஃப் ஆவோ இல்லை நீங்க மூர் மார்க்கெட் இந்த மாதிரி சென்னையில போயிட்டு செகண்ட் ஹேண்ட் புக்ஸோ வாட் எவர், இப்போ செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் எல்லாம் உங்க நியரர் ரீஜன்லயுமே கிடைக்கும். ஸோ அந்த செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் கூட வாங்கிக்கிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக்கை நம்மளோட ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸை யூஸ் பண்ணி ஸோ ஒரு நோட்ஸா கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன் ஃபேஸ். ஓகே, சிலபஸ் எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் ஆர் வாட் எவர் கோச்சிங் நோட்ஸோ யூஸ் பண்ணிட்டு அதை வந்து கிறிஸ்பியா நம்மளோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ ஏன் இந்த ஷார்ட் நோட்ஸ்னா செகண்ட் நம்ம இந்த டெஸ்ட் எடுக்க போறோம்ல, எக்ஸாம் எழுத போறோம், அந்த எக்ஸாம்ல வரப்போற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், அதுக்காக அந்த ஷார்ட் நோட்ஸ். ஓகே, இப்போ நான் இந்த ஃபவுண்டேஷன் ஃபேஸை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து என்னோட அடுத்த ஃபேஸ், என்னோட ப்ராக்டிஸ் ஃபேஸ் வருது இல்லை, அந்த ப்ராக்டிஸ் ஃபேஸ்ல நான் வந்து பிஒய்க்யூஸை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரீவைக்யூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பிஒய்க்யூஸ் வந்து லிட்டரலா ஒரு 10 to 15 இயர்ஸ் நீங்க ரிப்பீட்டடா சால்வ் பண்றதுனால அந்த எக்ஸாமினரோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கு, அவங்க வந்து எக்ஸாமினர் வந்து ஆஸ்பிரன்ஸ் கிட்ட எவ்வளவு நாலேஜ் எதிர்பார்க்கறாங்க, ஸோ அது எல்லாமே கண்டிப்பா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸே நிறைய வரும். ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்குமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குப்பா. ஒரு 10% ஆச்சு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேயா, ஸோ இந்த பிஒய்க்யூ அனாலிசிஸ் வந்து 100% மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஏன் பண்ணணும்னா அப்பதான் அந்த எக்ஸாமினரோட மென்டாலிட்டி ஸோ நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால பிஒய்க்யூஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் ஃபேஸ் நீங்க முடிக்கிறீங்க. ஸோ ஒரு யூனிட்டை நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க, வாட் எவர் ஒரு சாப்டர் கூட பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டரை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ சிலபஸை வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அடுத்ததா அதோட ரிவிஷன் ஃபேஸ்க்கு வரீங்க. ரிவிஷன் ஃபேஸ்ல அந்த சாப்டர்ல என்ன பிஒய்க்யூ கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியுதா
ஓகேங்களா. ஏன்னா நீங்க பண்ணிருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டா இல்லையான்றது இதுலதான் தெரியும். ஓகே, நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போட்டோம், ஒரு சின்ன சாப்டர் கூட பண்ணலாம், ஓகே, ஒரு சின்ன டாபிக் கூட பண்ணலாம். அப்போ ஒரு சின்ன டாபிக்கு நீங்க பண்ணீங்க, அதுல வந்து ரிவிஷன்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்க. ஸோ உங்களால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா, இல்ல என்னால அதை ஆன்சர் பண்ண முடியுது, சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா வெல் அண்ட் குட். ஸோ இல்ல என்னால ஆன்சர் பண்ண முடியல, அந்த நாலேஜ் வந்து எனக்கு பத்தல, ஸோ இந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு நான் படிச்சிருக்கிற ஃபவுண்டேஷன் நாலேஜ் எனக்கு பத்தலைன்னா, ஸோ கண்டிப்பா அப்போ நம்மளோட அந்த நோட்ஸ் ஸோ லெஸ் நாலேஜோட இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம அந்த நோட்ஸை வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா திரும்பவும் நோட்ஸ் வந்து அப்டேட் பண்றீங்க. ஸோ கீப் இதே மாதிரி தான்ப்பா நீங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாவுமே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாளும் நீங்க புது விஷயத்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சதை பிவைக்யூ அனாலிசிஸும் மார்க் டெஸ்டும் எடுக்கிறீங்க. ஸோ மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த விஷயத்த உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். ஸோ தெரியல அப்படின்றப்போ உங்களுக்கு எந்த விஷயம் தெரியலையோ ஸோ அதை வந்து திரும்பவும் கோ த்ரூ பண்ணி உங்களோட ஷார்ட் நோட்ஸ்ல அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஃபேஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் மார்க் எடுத்துக்கோங்க, மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல இன்ஸ்டியூட் இது, ஈவன் நம்ம இன்ஸ்டியூட்லயே நிறைய மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கோம். அது இல்லாம வீடியோ சொல்யூஷன்ஸோட நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம மார்க் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மேடிசி ஏசி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான மார்க் டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணணும்ப்பா. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த அக்யூரசியை வந்து பர்டிகுலர் டைம்ல மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. நம்ம பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் 180 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிவன் எல்லா கொஸ்டின்ஸையுமே டீகோட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியா என்னன்னா சிம்பிள் தான். ஸோ ஃபவுண்டேஷன் ஃபேஸ்ல என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் ஃபேஸ்ல என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்க. அடுத்ததா இந்த டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சொல்றோம்லப்பா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் எல்லாருமே பண்றாங்க, எல்லாருமே படிக்கிறோம், பட் எல்லாராலையும் அந்த பர்டிகுலர் ஈஸியா சக்சஸ் வந்து ரீச் ஆக முடியல. ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட அந்த ஹேபிட்ஸ். ஓகேங்களா. டெய்லி ரொட்டீன் வந்து மாத்தவே மாத்தாதீங்க. ஸோ டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் இருக்கணும். ஸோ காலையில நான் வந்து 6 o'clock to 8 o'clock வந்து இந்த யூனிட் நான் படிப்பேன், வாட் எவர் இங்க நான் வந்து டெக்னிக்கல் படிப்பேன் அப்படின்னா ஸோ டெய்லி அதை டெக்னிக்கல் படிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் ஸ்லாட்ஸ்ல சேஞ்சஸை கொண்டு வராதிங்க. ஸோ பிகாஸ் நம்ம வந்து அந்த மென்டாலிட்டிக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஸோ திரும்ப அதை பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் கொடுத்துங்க. அடுத்ததா இந்த ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு இடையில ஒவ்வொரு சின்ன சின்ன டைம் பிரேக் மாதிரி கொடுங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம மைண்ட் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு 2 hours நீங்க மார்னிங் படிக்கிறீங்கன்னா ஒரு 30 minutes வந்து ஒரு டைம் பிரேக் மாதிரி கொடுங்க. உங்க ஸ்லாட்ஸையே வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. காலையில ஒரு 6 hours டெக்னிக்கல்னா ஸோ அடுத்ததா ஈவினிங்ல ஒரு 4 hours நான் டெக்னிக்கல் அந்த மாதிரி கொடுத்து வித் டைம் பிரேக்கோட கொடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாம நைட்ல ஒரு டெக்னிக்கல்ல ஒரு மார்க் டெஸ்ட் அண்ட் நான் டெக்னிக்கல்ல ஒரு மார்க் டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் சைக்கிள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம் ஸ்லாட்டை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியா உங்களால கிளியர் பண்ணிட முடியும். ஸோ வாட் எவர் எல்லாராலையும் 100% இருக்க முடியாதுப்பா, பட் 90% உங்களால எஃபிஷியண்டா இருந்தா கூட மோர் தென் எனஃப் தான் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு வந்து. ஸோ மோர் தென் எனஃப் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ டெடிகேட்டட் ஸ்லாட்ஸை வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ இந்த டைம்ல நான் இதை பண்ணுவேன். ஸோ வாட் எவர் இன்னைக்கு நான் வந்து வேற வேலையா போனேன் அப்படின்னாலுமே என்னோட அந்த டைம்ல அதை வந்து மேனேஜ் பண்ணணும், ரிமைனிங் டைம்ல அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரிவிஷன் சைக்கிள்ஸ் கண்டிப்பா வேணும். ஸோ டெய்லியுமே உங்களுக்கு ரிவிஷன் சைக்கிள்ன்றது ஒன்று இருக்கணும். ஸோ அந்த ரிவிஷன் சைக்கிள்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஸோ திரும்பவும் நான் படிக்கணுமா சார் அப்படின்னா கிடையாது. வாட் எவர் நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கு டெஸ்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேற எதுனா குவிஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ரிவிஷன்ன்றது எப்பவுமே நான் மீட் பண்றது ஃபுல்லா திரும்ப போய் படிக்கணும் அப்படின்றது கிடையாதுப்பா. ஓகேங்களா. ஸோ ஃபுல் மார்க் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க, இல்ல ப்ராக்டிஸ் மார்க் எடுத்திருப்பீங்க, அதையே திரும்ப ஒரு முறை போட்டு பாக்குறது. ஸோ இது கூடமே ஒரு கைண்ட் ஆஃப் ரிவிஷன் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ டெய்லியுமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் சைக்கிள்ஸ் கண்டிப்பா வேணும். ஸோ அடுத்ததா இங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஸோ ஃபர்ஸ்ட் திங்கா ஃபவுண்டேஷன் தான். ஸோ ஃபவுண்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னா சிலபஸ் என்னன்னு தெரியணும்.
சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது எங்க படிக்கணும், வேர் டு ஸ்டடின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா மார்க் அலோகேஷன் எப்படி இருக்குன்றத நீங்க பிஒய்க்யூஸ் பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இது எல்லாமே நான் அடுத்தடுத்த ஃபேஸ உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ அதை வந்து பார்க்கலாமா? ஓகேங்களா? அடுத்ததா இப்போ சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிஇ ஆர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஸோ நமக்கு 2 எக்ஸாம்ஸ் வருது. ஸோ ஒன்னு டிஎன்இபிஏஇ, சரிங்களா? ஸோ டிஎன்இபிஏஇ பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கோடு 400 அப்படின்ற இந்த பேட்டர்ன்ல நடக்குது. அடுத்ததா பிடபிள்யூடிஏஇ ஸோ 514 அப்படின்ற இந்த பேட்டர்ன்ல நடக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 2 யூனிட்ஸ்லயுமே சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்கும்பா. ஸோ இந்த பிடபிள்யூடிஏஐ பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலா சில டாபிக்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன்இபிஏஇல அந்த டாபிக்ஸை பத்தி கொஸ்டின்ஸ் இருக்காது. லைக் யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்ற இந்த டாபிக் வந்து பிடபிள்யூடில அதிகமா இருக்கும். அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரியில ஒரு டாபிக் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுல கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? மேஜரா இதுதான் டிஃப்ரெண்ட். டிஎன்இபிஏஇயோட சிலபஸுக்கும் பிடபிள்யூடிஏஇயோட சிலபஸுக்கும் மேஜர் சிலபஸ் டிஃபரன்ஸ் இதுதான். அண்ட் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடியில எல்லாத்துக்குமே 20 கொஸ்டின் காமனா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பட் இங்க பொறுத்த வரைக்கும் இது 25 கொஸ்டின். ஸோ பவர் சிஸ்டம்ல 30 கொஸ்டின், மெஷின்ஸ்க்கு 25 கொஸ்டின்ஸ், அனலாக் பவர் எலக்ட்ரானிக்லாம் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டிஜிட்டல் ப்ராசஸர்ல 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க பார்த்தாலே சிலபஸ்லயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ் பொறுத்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஈஸியா இருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா மெஷின்ஸை பார்த்தீங்கன்னா 25 வெயிட்டேஜ் அதிகம் தான், பட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 தான் இருக்கும், ஆனால் சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் கூட முடிச்சிடலாம். ஏன்னா அதிக வெயிட்டேஜ் இருக்கு, சிலபஸ் கம்மியா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ மெஷர்மெண்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரியாரிட்டைஸ் பண்றத வந்து கண்டிப்பா ப்ராப்பரா பண்ணணும்ப்பா. ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது மாதிரி நான் உங்களுக்கு அந்த ஆர்டரே கொடுக்குறேன். எதுக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் நான் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன். ஓகேங்களா? டிஎன்இபிஏஇ அண்ட் பிடபிள்யூஏஇயோட சிலபஸ் இதுதான். ஸோ அடுத்ததா அதே மாதிரி நீங்க டிஏ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, டிஎன்இபியோட டிஏ, ஸோ டிஎன்இபியோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸோ இதுதான் சிலபஸ். அடுத்ததான் டிஎன்இபியோட ஃபீல்ட் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தோட சிலபஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஸோ என்ன பண்றீங்கன்னா இந்த சிலபஸ் எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ரெகுலரா வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கான ப்ராப்பர் நோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சிலபஸ் வேணும், அடுத்ததா அதை படிக்கிறதுக்கு ப்ராப்பர் நோட்ஸ் அண்ட் புக்ஸ் வேணும். ஸோ நீங்க நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேற எதுனா மேடிசி ஏஸோட புக்ஸ் வச்சிருக்கீங்கன்னாலும் சரி, வாட் எவர் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ அதர் தேன் தட் இப்போ நீங்க வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ் வந்து மோர் தென் எனஃப் தான். ஓகேங்களா? எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இந்த புக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் எடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க பிளைண்டா இந்த புக்கை கூட ஃபாலோ பண்ணலாம். பட் புக்குன்றதை பொறுத்த வரைக்கும் அதை படிச்சு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால செலக்டிவா டாபிக் வைஸா படிங்க. ஹோல் புக்குன்றத படிக்கணும்னு அவசியம் இல்லப்பா. ஸோ இது வந்து நீங்க ஃபுல் புக்கே படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஸோ அந்த டாபிக் வைஸா நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிச்சீங்கனாலே போதும்பா. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஸோ இந்த புக்ஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இப்போ நான் ஒவ்வொரு யூனிட் வைஸா எந்த ஏரியால கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அண்ட் எவ்வளவு மார்க் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க, ஸோ அந்த யூனிட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த முறை நீங்க அந்த எக்ஸாம் போறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிட்டு போகணும்ப்பா. ஓகேங்களா? இந்த டாபிக்ல எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஈஸியா இந்த டாபிக்ஸ்ல செலக்டிவா நீங்க ஓரளவு படிச்சுட்டு போனாலுமே ஒரு ஹெல்தி காம்படிட்டரா உங்களால இருக்க முடியும். பட் நம்ம எப்பவுமே சஜஸ்ட் பண்றது என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்கை வந்து சீக்வன்ஸா படிக்கணும். ஸோ செலக்டிவ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் படிக்காம ஸோ இந்த செலக்ஷன் ஆர்டர் நம்ம கொடுக்குறோம்லப்பா, அதுல படிங்க. ஓகேங்களா? அடுத்ததா சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூனிட் வைஸா நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த யூனிட் வைஸா எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க,
அண்டு எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விண்டோ பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஷின்ஸ் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த பேசிக் பவர், அந்த யூனிட் கான்செப்ட்ஸ் அண்ட் இந்த திங்ஸ்ல இருந்து கண்டிப்பா நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இந்த பேசிக் லா, சர்க்கியூட் லாஸ்ல நம்ம தெவினின், நார்டன், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர், சூப்பர் பொசிஷன் தியரம், ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம கொஷின்ஸை வந்து எதிர்பார்க்கலாமா. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதுல வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் வரையும் காமனா நமக்கு கேட்கறாங்க. அடுத்ததா ஏசி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ரெசனன்ஸ் சர்க்கியூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ரியாக்டன்ஸ்னா என்ன, ரியல் பவர் அண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், ஸோ அதுல வந்து டைம் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரியான திங்ஸ் வரைக்கும் இதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்ததா 2 போர்ட் நெட்வொர்க் அண்ட் 3 ஃபேஸ் சர்க்கியூட்ஸ்ல இருந்து நமக்கு ரெகுலரா ஸோ Z பேராமீட்டர், Y பேராமீட்டர், ஏபிசிடி பேராமீட்டர்ஸ்ல இருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அது வந்து 6 to 8 கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களாப்பா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்டென்சிட்டி, டென்சிட்டி, காஸ் லால இருந்து ரெகுலர் கொஷின்ஸ் வருது. அடுத்ததா லைன் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ், ஸ்பெரிக்கல் சார்ஜ்னா என்ன அண்ட் கெப்பாசிட்டர்னா என்ன, இது எல்லாமே டைரக்ட் கொஷின் ஏரியாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸ்ல ஸோ என்னோட ரிலக்டன்ஸ் கொஷின்ஸ் அண்ட் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன, ஸோ அடுத்ததா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் வந்துமே இதுல இருந்தும் நமக்கு கேட்கறாங்க. ஓகேங்களா? மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸ்ல இருந்தும் நம்ம அதிகமான கொஷின்ஸ் இப்போ அப்கமிங் இயர்ஸ்ல வருது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்துட்டு இசியில மட்டும், அதாவது 514 அப்படின்ற சிலபஸ்ல மட்டும் நமக்கு என்ன இருக்கும்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ் அப்படின்ற ஒரு அடிஷனல் டாபிக் இருக்கும். ஸோ அது வந்து டிஎன்இபிஏக்கு கிடையாது. ஸோ இதுல மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இசியில மட்டும்தான் இருக்கு, விச் இஸ் அதாவது பிடபிள்யூடிஏல மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? டிராவலிங் வேவ்ஸ் இது பிடபிள்யூடிக்கு மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்க பிடபிள்யூடி சிலபஸ் வரப்போ, எக்ஸாம்ஸ் வரப்போ கோ த்ரூ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஈஸி ஸ்கோரிங் யூனிட் பா. ஸோ இதுல வந்து ஃபுல் மார்க் வந்து ஈஸியா வாங்க முடியும். ஸோ எப்பவுமே கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். இதுல ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு 3ல இருந்து 5 கொஸ்டின் ஈஸியா வாங்கிடலாம். அண்ட் கரண்ட், வோல்டேஜ், எனர்ஜி, பவர், ஸோ 2 வாட் மீட்டர், 3 வாட் மீட்டர் மெத்தடு, 1 வாட் மீட்டர் மெத்தட்ஸ் எல்லாம் என்ன, ஸோ அதை வச்சு எதை மெஷர் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ஆசிலோஸ்கோப், எல்இடி, எல்சிடினா என்ன, ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசர்னா என்ன, ஸோ இதுல இருந்தெல்லாம் நமக்கு ரெகுலர் ஆசிலோஸ்கோப்ஸ், எல்இடி, எல்சிடி டிஸ்பிளேஸ்லாம் ரெகுலரா நமக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் ஏரியா. அடுத்ததா என்னோட டிரான்ஸ்டியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கப்பா. ஸோ ப்ரெஷரை மெஷர் பண்றது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்றது, ஸ்ட்ரெயின் கேஜை பத்தி கேட்பாங்க. ஸோ ஓடோமீட்டர், இந்த மாதிரி நிறைய மீட்டர்ஸ் இருக்குல்லப்பா. ஸோ அந்த மீட்டர்ஸ், ரெக்கார்டர்ஸ், இது எல்லாமே நமக்கு இதுல கேட்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா. கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ இபில வெயிட்டேஜ் என்னன்னா 15 கொஸ்டின் தான்ப்பா. ஓகேங்களா? 15 கொஸ்டின் தான். ஸோ இதுல வந்து பிடபிள்யூடிக்கு வந்து 20 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ டிஎன்இபிக்கு 15 கொஸ்டின், ஸோ பிடபிள்யூடிக்கு 20 கொஸ்டின். ஸோ இதுவும் ஈஸியான யூனிட் தான்ப்பா, ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு கேட்கறாங்க. ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃபு, அதோட ரிடக்ஷனு, ஸோ இதை பேசிஸ்ல, ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டைம் டொமைன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஆர்ஹெச் டேபிளும் எரர்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? ரவுத் ஆர்பிட்ஸ் கிரைட்டீரியாவை பத்தி கேட்பாங்க. அண்டு அதுக்கப்புறமா என்னோட அந்த எரர்ஸ் இங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா எவ்வளவு எரர், செகண்ட் ஆர்டர்னா எவ்வளவு எரர், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ்க்கு எரர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சி டொமைன்ல நைக்ரிஸ் பிளாட்டே, போடே பிளாட்டே, கெயின் மார்ஜின்ல இருந்து கண்டிப்பா கேட்கறாங்க. ஸோ கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின்ல இருந்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா கண்ட்ரோலர்ஸ், காம்பன்சேட்டர்ஸ்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸ்டேட் வேரியபிள்ஸும் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டாட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. ஸோ கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி செக் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ல இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். அடுத்ததான் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் டிசி மெஷின்ஸ்ல ரெகுலரா கேட்கிற ஒரு ஏரியா.
ஆர்மேச்சர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா என்ன, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், ஸோ அதன் பேசிஸ்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. டெஸ்டிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸ்வின்பர்ன் டெஸ்ட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்குமே ஸோ அதோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வரும், லாசஸ்ல இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேங்களா, எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டரிசிஸ் லாசஸ், அடுத்ததா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ அடுத்ததா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருந்தும் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்ததா இண்டக்ஷன் மெஷினை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன் மெஷின்ல வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. இதுல வந்து டார்க் பேசிஸ்ல நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸ்லிப் டார்க் என்ன, ஸ்பீட் கண்ட்ரோல்ல என்ன வேரியேஷன் வரும், டார்க் எவ்வளவு குறையும், ஸோ ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல்னா என்ன, ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல்ஸு, ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸு, ஸோ இதெல்லாம் இங்கே நிறைய கேட்பாங்க. அண்ட் சிங்க்ரனஸ் மெஷின்ஸை பொறுத்த வரைக்குமே செலக்டிவாக நம்ம படிச்சுட்டு போயிடலாம். செலக்டிவாக அதோட ஆப்ரேட்டிங் கேரக்டரையும், வீக்கவ் அண்ட் இன்வெர்டட் வீக்கவ் அண்ட் பேரலல் ஆப்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த 3 ஏரியாஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 3-4 கொஷின்ஸ் வந்துடும். அதுலேயே ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதை தவிர்த்துட்டு ஸ்பெஷல் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நமக்கு கொஷின்ஸ் வருது. இதில் வந்து ஸ்டெப்பர் மோட்டாரோட ஸ்டெப்பர் ஆங்கிள்ஸை பற்றி கேட்பாங்க. அண்ட் பிஎம்டிசி மெஷின்ஸை பற்றி கேட்பாங்க. ஸோ இல்லைன்னா சர்வோ மோட்டார்ஸை பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 3 ஏரியா தான் ஸ்பெஷல் மிஷின்ஸில் கொஷின் ஏரியா. ஓகேங்களா, அடுத்ததா பவர் சிஸ்டம் வந்து இம்பார்ட்டண்ட்டான யூனிட்பா. ஸோ 30 கொஷின்ஸ் வருது நமக்கு பவர் சிஸ்டம்ல மட்டும். ஸோ பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பர் யூனிட்ல இருந்து ரெகுலரா நமக்கு கொஷின்ஸ் கேட்கறாங்க. கண்டிப்பா 2-3 கொஷின்ஸ் வரும். அடுத்ததா ஃபால்ட்ல இருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபால்ட்னா என்ன, சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்னா என்ன, அசிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்னா என்ன, ஸோ இதுல நீங்க கிளியரா பார்த்துட்டு போனீங்கனாலே 5 கொஷின்ஸ் ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ அதை தவிர்த்து இன்னும் ஒரு மைனரா ஒரு கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். ஓகேங்களா, அதே மாதிரி ஜெனரேஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பம்ப்டு ஸ்டோரேஜ்னா என்ன, அந்த எக்கனாமிக் ஜெனரேஷன்ஸ் ஃபேக்டர்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அண்ட் தெர்மல் நியூக்ளியர் ஹைட்ரோ பவர் பிளான்ட் அண்ட் சைட் செலக்ஷன்ஸை பத்தி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா, அடுத்ததா டிரான்ஸ்மிஷன் லைன்ல சேக்னா என்னன்னு கேட்பாங்க. சேகோட ஃபார்முலாஸ், லென்த் எப்படி டிபெண்ட் பண்ணிருக்கு, கொரோனா லாஸ்னா என்ன, ப்ராக்சிமிட்டினா என்ன, ஸோ அடுத்ததா இந்த மாதிரி இன்சுலேட்டர்ஸ், ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன், இதுல பயன்படுத்துற வோல்டேஜ் டிராப் என்ன, வோல்டேஜ் டிராப்புக்கு என்ன காம்பன்சேஷன்ஸ் யூஸ் பண்றோம், இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. அடுத்ததா ப்ரொடெக்ஷன்ல சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், ரிலேஸ், ஓவர் கரண்ட், டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷன், ஜெனரேட்டர் ப்ரொடெக்ஷன், பஸ் பார் ப்ரொடெக்ஷன், டிரான்ஸ்மிஷன் லைன்ல மூவ் ரிலே, ஸோ இம்பிடன்ஸ் ரிலே, ரியாக்டன்ஸ் ரிலே, அதோட வேற பேருங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கா கண்டிப்பா உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஸோ சர்க்கியூட் பிரேக்கர்ல பொறுத்த வரைக்கும் அதோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி, மேக்கிங் கெப்பாசிட்டி, ஃபார்முலாஸ், இது எல்லாமே கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல ஏசி அண்ட் டிசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, ரிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால என்ன பெனிஃபிட்டு, ஸோ அந்த ஹெச்விடிசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல பேசிக் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களாப்பா, ஸோ அனலாக் அண்ட் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே என்னோட ரிப்பிள் ஃபேக்டர், ஃபார்ம் ஃபேக்டர், ரெக்டிஃபயர் சர்க்கியூட்ஸ், அடுத்தது ஜெனார்ல வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்கியூட்ஸ், ஃபோட்டோ டயோட்னோட அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக்காவே 3-4 கொஷின்ஸ். அதை தவிர்த்து ஆம்பிளிஃபயர்ஸ்னா என்ன, பயாசிங் சர்க்கியூட்ஸ், மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயர்ஸ்னா என்னென்ன, ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஆம்ப்னா என்ன, யூஸ் என்ன, ஆசிலேட்டர்ஸ்னா என்னென்ன டைப் இருக்கு, ஸோ ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரோட அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஃபார்முலாஸு, ஸோ இந்த வீன் ஆசிலேட்டரோட ஃபார்முலாஸு, இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலாஸ் இதில் கேட்டுருவாங்க. ஸோ இதோட நமக்கு அனலாக் முடிஞ்சிடும். அண்ட் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் லாஜிக் கேட்ஸ்னா என்ன, பர்டிகுலராக அந்த காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ், ஆடர்னா என்ன, சப்ட்ராக்டர் என்ன, ஸோ அதை பேசிஸில். அடுத்ததாக சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸில் லேட்ச்னா என்ன, ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் என்ன, ரிங் கவுண்டரில் என்ன ஸ்டேஜ், யூஸ்டு ஸ்டேட் எத்தனை, நான் யூஸ்டு ஸ்டேட் எத்தனை, ஸ்மித் ட்ரிகரோட வேற பேர் என்ன, பல்ஸ் ஜெனரேட்டர்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் லாஜிக் அண்ட் ஃபேமிலிஸ், லாஜிக் கேட் ஃபேமிலிஸ், மெமரிஸ், இது வந்து இம்பார்ட்டண்டான ஏரியா. இது ரெகுலரா நீங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஈஸியா எக்ஸாம்ஸ்ல எடுத்துடலாம். டிடிஎல், இடிஎல், இசிஎல், ஸோ இதுல வந்து ஃபாஸ்டஸ்ட் லாஜிக் எது, பவர் டிசிபேஷன் அதிகமா இருக்கிற லாஜிக் எது, அதே மாதிரி மெமரிஸ், ஆர் ரோம்,
பிஎல்ஏ, ரோம் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மெமரிஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன அதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும்ப்பா. அடுத்ததா பவர் எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்குமே வெயிட்டேஜ் வந்து இபியில் 15 கொஷினாக குறைச்சிருப்பாங்க. ஸோ இதில் பவர் எலக்ட்ரானிக்ஸில் அந்த பேசிக் டிவைசஸ் பவர் டயோட்ல இருந்து அந்த டயோட்ஸோட அப்ளிகேஷன்ஸு, ஸோ அதில் எத்தனை ரீஜியன் இருக்கு, எத்தனை ஜங்ஷன் இருக்கு, ஸோ இந்த மாதிரியான பேசிக் கொஷின்ஸ் வரும். அடுத்ததான் அன்கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர்ஸ்லையும் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. அடுத்ததான் நமக்கு தெரியும் டிசி டு டிசி சாப்பர்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வரும். அதாவது பூஸ்ட் கன்வெர்ட்டர், பக் கன்வெர்ட்டர், ஸோ இதுல இருந்து ரெகுலர் கொஷின்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸோட அப்ளிகேஷனும் அண்ட் பல்ஸ் வித் மாடுலேஷன்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். எலக்ட்ரிக் டிரைவ்ஸை பொறுத்த வரைக்கும் மெஷின்ஸையும் நம்ம யூஸ் பண்ற அந்த ரெக்டிஃபயர்ஸையும் கப்பிள் பண்ணி தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்ததான் டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, எத்தனை ஃபிளாக் இருக்கு, ஸோ அது மாதிரி பேசிக் டேட்டாஸ் மெமரிஸ் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்துடும். அடுத்ததா அதோட பெரிஃபரல் டிவைசஸ் பத்தி கேட்பாங்க. ஸோ ஐஓ டிவைசஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இதுக்கான வேற நேமு, ஸோ அதில் இருக்கிற பார்ட்ஸ், மோட்ஸ், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் சிக்னல் அண்ட் சிஸ்டம், ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அடுத்ததா அதுல பர்டிகுலர் ஃபில்டர்ஸ், ஸோ பட்டர்வர்த் அண்ட் செபிஷேவ் ஃபில்டர்ஸோட டிசைன், எஃப்ஐஆர் ஃபில்டரும் ஐஏஆர் ஃபில்டரும் நீங்க பார்த்தா போதும். அடுத்ததா கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் 7 லேயர் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடலையும், கம்யூனிகேஷன்ல என்னோட டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸை மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஸோ அதில் வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி இல்லாமல் ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ஸ், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து வெயிட்டேஜ் கூட்டி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 20 கொஷின், இப்போ வந்து 25 கொஷின். ரொம்ப ஈஸி ஸ்கோரிங் ஏரியா. ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிபி கொத்தாரி புக்கை நீங்கள் புக் பேக்ஸ், தியரிஸ் இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்னா என்ன, அதுல இருந்து தான் மேஜர் கொஷினே நமக்கு வரும். ஸோ சோலார் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து சோலாரோட ரேடியேஷன்ஸு, அல்பிடோ ரேடியேஷனை மெஷர் பண்றது, டைரக்ட் ரேடியேஷன், இன்டைரக்ட் ரேடியேஷன்ஸு, ஸோ அடுத்ததாக சோலார் செல்லை பற்றி, ஃபிட்மெண்ட், எஃப்எஃப், ஃபார்ம் ஃபேக்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃபில் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த எம்பிபிடியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மேக்ஸிமம் பவர் ட்ராக் பண்ணுறோம், ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸு. அடுத்ததாக மைக்ரோ ஹைடல்னா என்ன, அடுத்ததாக ஸ்மார்ட் கிரிட்னா என்ன, எலக்ட்ரிக் வெஹிக்கல் டு கிரிட் டு வெஹிக்கல், ஸோ இது எல்லாமே நமக்கு கேட்ட கொஷின்ஸ், கேட்குற ஏரியாஸ் தான். அடுத்ததாக விண்டு பொறுத்த வரைக்கும் விண்டில் வந்து பவரோட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அடுத்ததா விண்ட் டர்பைன்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஸோ வெர்டிக்கல் டைப்பு, ஹாரிசான்டல் டைப்ஸு அண்ட் ஜெனரேட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், இதில் இருந்து கொஷின்ஸ் வரும். ஃபியூவல் செல்லில் பொறுத்த வரைக்கும் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ ஆனோடு, கேத்தோடு, டெம்பரேச்சர், அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு டேபிளாக இருக்கும். ஸோ அந்த சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ்லையும் நம்ம பேசிக்காக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுவுமே நமக்கு இதில் மோர் தென் இனஃப் தான்ப்பா. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸு ஃபவுண்டேஷன் ஃபேஸ் தான். ஸோ அந்த ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ப்ராப்பராக சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். அந்த சிலபஸ் குறித்தான ஒரு டாபிக்ஸை நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் ஃபேஸு நீங்கள் அதை சரியாக தான் பண்ணியிருக்கீங்களான்றதை வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபேஸு சரியாக தான் இருக்குன்னா செகண்ட் ஃபேஸு ஈஸியாக நமக்கு மூவ் ஆன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ரிவிஷனும் மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் எடுக்கிறப்போ ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன இடத்துல டிஃபிகல்ட்டிஸ் வருதோ அதை திரும்பவும் கோ த்ரூ போய் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ப்ராசஸை நீங்கள் இது பண்ணுறீங்க. இது ஒரு சைக்கிளாக நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் புக்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்கல்லப்பா. ஸோ சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்டு டாபிக் வைஸான ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கோ மெட்டீரியலையோ பயன்படுத்தி படிக்கணும். ஸோ படித்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து ரிவிஷன் ஃபேஸ் ஆர் பிஒய்க்யூ ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆர் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் புக்லெட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ YCTA இருக்கு அண்ட் JB குப்தாவோட அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, மேடிசி ஃபிசிக்ஸ் வாலாஸில் வந்து கான்செப்ட் அண்ட் ஹேண்ட் புக்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாமல் மேடிசியில் வந்து ஒரு 3500 MCQs இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா ESCயோட ப்ரீவியஸ் ப்ரிலிமினரி கொஷின் பேங்க்ஸ் பயன்படுத்திக்கலாம்.
அண்ட் ஜேஇயோட கொஷின் பேங்க்ஸ் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா விகே மேத்தா, ரோஹித் மேத்தாக்கு நமக்கு ஒரு பிஒய்க்யூ புக் இருக்கு, அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ YCTலேயே இன்ஜினியரிங் கேப்சூல்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ வந்து நமக்கு இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஃபவுண்டேஷன்ஸ் இல்லைன்னாலுமே நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்கனாலும் அதை பயன்படுத்தி கூட உங்களால் உங்களோட மிஸ்டேக்ஸை குறைச்சிக்கிட்டு கான்செப்ட்ஸை பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களாப்பா? ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் புக்ஸு. ட்ரிபிளிக்கு அது இது வந்து ஈஸிக்கு. ஓகேங்களா? நீங்கள் டிஆர்பி ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது வந்து கொஞ்சம் குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிலபஸ். ஸோ அதுக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து நம்ம இன்ஸ்டியூட்லேயே நம்ம 8th அப்புறமா இந்த March 20 நமக்கான ஷெடியூல்டு கிளாஸஸ் கொடுக்குறோம்ப்பா. ஸோ அந்த கிளாஸஸ்க்கான ஷெடியூல்ஸ் எல்லாமே நம்ம அடுத்து இன்னைக்கு நைட் இந்த வீடியோக்கு அப்புறமா நம்ம இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையுமே போஸ்ட் பண்ணுறோம். இல்லைன்னா நமக்கான டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஷெடியூல்டு இந்த இயர்க்கான டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ அதை தவிர்த்து நம்ம வந்து கிராஷ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஎன்இபிக்கும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்குமான கிராஷ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பரன்ஸ் ஸ்டாஃப்ஸ் தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ கிராஷ் கோர்ஸ் வந்து 3000 rupeesலையும் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம 1000 rupeesலையும், அதை தவிர்த்து உங்களுக்கு ஃபுல் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேணும் அப்படின்னா 8000 rupeesலையும் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணுங்க, நம்ம கைட் பண்ணுறோம். ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணுறது எப்போவுமே வாட் எவர் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை நம்ம சைட்ல இருந்து நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். அந்த இதுக்கப்புறமா அந்த ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம ரெகுலராக பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் சீரீஸோட டிஸ்கஷன்ஸ், அடுத்ததான் ப்ரீவியஸ் இயர் ஏஇ கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸை வந்து நம்ம இந்த வீக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த வீக்ல இருந்து போன வருஷம் நடந்த ஏஇ கொஷின்ஸ், டிஏ கொஷின்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம மிஸ் பண்ணியிருந்த ஏஇ கொஷின்ஸ், டிஏ கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்ப்பா. ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.